ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல். எங்க அம்மாக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி நான் பண்ண போறேன். பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சிருங்க. நான் வந்து வெறும் தேங்காவை அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் தான் வந்து ரெடி பண்ணிக்க போறோம். திக்கான தேங்காய் பாலை பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணியே அதிகம். அது சேர்த்துட்டு நீங்க நல்லா கை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இன்னும் உங்களால புழிஞ்சி ஃப்ரெஷ்ஷான சாரம் எடுக்க முடியும். அப்படி உங்களுக்கு கை யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கணும் தேங்காது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதுவே வந்து திக்னஸ். உங்களுக்கு இதை விட இன்னும் திக்கா வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் திக்கா வரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம திக்கா எடுத்துருக்க தேங்காய் பாலை வந்து தனியா ஒரு பவுல்ல செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்னும் ஒரு முறை அந்த தேங்காவை நல்லா அதோட தேங்காய் பால் எடுக்கிற அளவுக்கு ஒரு அரை கப் அளவு தண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்டா சேர்க்க போறோம். ஏன்னா இப்போ அந்த தேங்காயில வந்து எசன்ஸ் இருக்காது. உங்களால எவ்வளோ ஃபுல்லா எடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் எசன்ஸ் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம், ப்ராப்ளம் இல்ல. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை வந்து இதுல ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை, சும்மா ஒரே ஒரு சிட்டிகளை உப்பு போட்டா போதும், சும்மா டேஸ்டுக்காக தான். இப்போ ஒரு கரண்டி இல்லனா இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ரொம்ப சூடான தண்ணியை போட்டு இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா மாவு வந்து அப்பதான் பாதி இதுலயே வேகும். தண்ணி வந்து ரொம்ப சூடா இருக்கணும். அதனால கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லனா மத்து எதுனா யூஸ் பண்ணி அப்போவே சூடான தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரே அடியா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி மாவு வந்து நீங்க அப்போவே அந்த சூட்லயே போட்டுருங்க. இல்லனா நீங்க அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்ப பச்சையான ஸ்மெல் தரும். அது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. சோ நீங்க ரொம்ப தண்ணியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்பவே சேர்த்து அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட நீங்க கொஞ்சம் ஆற விட்டுருங்க லைட்டா. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கையில தொடுற அளவுக்கு சூடு கம்மியா இருக்கு. இப்ப தொட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் அரிசி மாவு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில கொஞ்சம் நெய் சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில ஒட்டாம ஈஸியா பிசைஞ்சு வரும். சோ நெய் வந்து அப்ளை பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சாஃப்டா இருக்கணும் மாவு, அதை கரெக்டா பாத்துக்கோங்க. இப்போவே வந்து நம்ம சின்ன சின்ன பாலா பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து சாஃப்டா இருக்கும் போதே, அப்பதான் வந்து நமக்கு கரெக்டான பால் ஷேப் வரும். அது கொஞ்ச நேரம் நீங்க விட்டுட்டீங்கன்னா அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரஃப் ஆயிடும் மாவு. சோ உங்களுக்கு உருண்டை பிடிக்க அது கரெக்டா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நீட்டா பண்ணிக்கோங்க. எவ்வளவு மெலிசா பண்ண முடியுமோ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு மெலிஸ் பண்ணி கையில கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எடுக்க வரலனா உருண்டையா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க சின்னதா பண்ணாதான் அது பால்ல வந்து கரெக்டா வேகும். ரொம்ப பெருசா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பால்ல அது வேகாது. அப்புறம் நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது வாயில வந்து ஒட்டிக்கும். சோ அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கைக்கு நடுவுல வச்சு ரவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, நல்லா திக்கா, அந்த தேங்காய் பாலை இதுல சேர்த்துடலாம். இது வந்து மீடியம்ல இருந்து லோ ஃபிளேம்குள்ளே தான் இருக்கணும், ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நார்மலான மாட்டுப்பால். இது ஒரு 2 கிளாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா திக்னஸ்க்காக தான். இது நல்லா உதிரியா வரணும். இப்போ இந்த மாதிரி பால் கொஞ்சம் பொங்கி வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற அரிசி மாவும் தேங்காயோட மிக்சரை அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
கட்டியே வரக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆயிட்ட அப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துருக்கிற பால்ஸ் எல்லாம் அதுல சேர்த்துடலாம். ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் இது மீடியம் லோ ஃபிளேம்குள்ள நல்லா குக் ஆகணும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகுதோ டேஸ்டும் அந்த தேங்காய் பாலோட எசன்ஸும் அந்த பால்குள்ள இறங்கும். ஸோ நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போறேன். உங்களுக்கு டேஸ்ட் நீங்க பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி சுகர் கம்மியா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. அந்த டைம் ஏலக்காய் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இத கொஞ்சம் ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பால் முன்னாடி இருந்ததுக்கு விட கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கும். அந்த சமயம் நம்ம செகண்டா புழிஞ்சு எடுத்திருந்தோம் இல்லையா தேங்காயோட எசன்ஸ், அதை சேர்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸா இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இத மீடியம்ல இருந்து ஹை ஃபிளேம்குள்ள நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நான் எல்லா மதர்ஸ்க்காகவும் டெடிகேட் பண்றேன். எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே.